நண்பா நம்பி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், நான் தான் உங்க பிகேபி. வெல்கம் டு பிகேபி ஃபேமிலிஸ். இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தீபாவளி ஸ்பெஷலா கன்னை யூஸ் பண்ணாம நம்ம விளையாட போறோம் கைஸ். கடைசியில் பூயா அடித்தோமா இல்லையான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லலாம். கன்னு சம்மந்தப்பட்ட எதுவுமே யூஸ் பண்ண போதில்லை. ஆனால் இதில் ஒன்றே மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவே ஷூட் பண்ணுற கன்னை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இதில். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணிடுறதுக்கு ஏதாவது குறை சொன்னீங்கன்னா அது கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எங்கே இறங்கலாம் பிளான் போட்டுருந்தோம்னா, நம்மக்கிட்ட கன்னும் இல்லை, எதுவுமே இல்லை, யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெறும் அந்த க்ளோவாலு, கிரானைட்டு இது ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம லாஸ்ட் இடம் யாரும் இறங்காத இடமா பார்த்து இறங்கிக்கலாம். இப்போது நானும் நிறையா வீடியோஸ் எடுத்து போடுறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் அப்பப்போ தான் வீடியோ போடுறேன். நானும் இப்போ தான் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். ப்ளஸ் இதுக்கு மட்டும் 100 லைக்ஸ் அவங்களாம் 10,000 10K லேக்ஸ்லாம் கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், 100 லைக்ஸு. அந்த 100 லைக்ஸு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீடை தேடி வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுட மட்டும் தான் செஞ்சுருப்பேன் நான். அங்கே எனிமி சுட்டிருக்க மாட்டேன், ஏன்னா எனிமி வரணும்னு சொல்லிட்டு நான் சுட்டிருக்க மாட்டேன். ஆனால் சும்மா சுட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், நான் கன்னை கூட நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். கன்னை நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, எனிமி மேலே புல்லட் பண்ணிட்டு இருந்தேன்னா, நீங்கள் எனக்கு இந்த வீடியோவை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இப்போ எனிமி சுடுறானா நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்களேன். கன்னே யூஸ் பண்ண மாட்டேன். அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கினே இருப்பேன். ப்ளஸ் இதில் லூட் அடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பேன். நிறையா வாட்டி நான் தோற்று போயிருக்கேன். இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் விளையாடிருக்கேன் கைஸ். ஃபஸ்ட் அட்டம் வீடியோ எத்தனை அட்டம்ப்ட்டும் நான் பண்ணல. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் என் மனசை தொட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நான் ரேங்க் மேட்ச் மட்டும் விளையாடல. இப்போ நான் சேலஞ்ச் பண்ணனால ரேங்க் மேட்ச் விளாடல, ரேங்க் குறைஞ்சிரும்ட்டு. நான் இப்போ ரேங்க்கும் அவ்வளோவா இது பண்ணல. நான் வெறும் ஒரு கோல்டு 2ல் தான் இருக்கேன் ரேங்க்கில். அது நான் கூடிய சீக்கிரத்தில் ரேங்க் ஏற்றுற வீடியோலாம் போடுறேன். இந்த மிஷினை மட்டும் தான் கைஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் கேமில். மிச்சம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கன்று எதுவுமே வச்சில்ல. புல்லட்ஸ் கூட இருக்காது. வெறும் அந்த கிரானைட்டு, க்ளோவாலு, இந்த கன்னோட அது மட்டும் தான் இருக்கும் கைஸ். அதுக்கப்புறமா நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு போன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டேன், அதுக்கு எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க, ஆனால் ஒரு லைக் கூட போடல. அதான் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. நீங்கள் மட்டும் எனக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்களா, உங்களுக்கு நான் கிவ்அவே கூட பண்ணலான்னு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு ப்ராமிஸாக டைமண்ட்ஸ் ஃப்ரீயாகவும் எது வேணாலும் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட்ஸ் பண்ணாதான் என்னால் முடியும். ஸோ வாங்க, தொடர்ந்து ரொம்ப பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபுல்லாக கன்ஸு தான் ஏறி இருக்கேன். எனக்கு டைம் கிடச்சிருக்கு அது வைக்கிறதுக்கு கைஸ். ஸோ அதனால் நான் அங்கங்கே டைம் கிடைக்கும் போது மட்டும் கன் எடுத்து வச்சுருவேன். நான் இப்போ நான் எனக்கு வெஹிக்கிள் எதுவுமே கிடைக்கல. இந்த ஆட்டோ வேறு ஃபாஸ்ட்டாக கூட போகாது கைஸ். அதான் கைஸ் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் லாஸ்ட்டில் பூயா அடிச்சேன்னு மட்டும் வையுங்களேன். வாங்க, நான் பூயா அடிச்சிட்டேன்னா
நீங்கள் எனக்கு லைக் போடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதுவே நான் மட்டும் பூயா கடைசி வரைக்கும் அடிக்கலை, எவன்கிட்டயா செத்துட்டேன்னா நீங்கள் அப்படியே இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு டிஸ்லைக் கூட கொடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் திருப்பி முயற்சி பண்ணுவேன். அதில் ஜெயிச்சேன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நான் நின்றுவேன். நின்று க்ளோவால்லாம் போட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கேலப் கூப்பிட்டனால அப்படியே நான் நின்று போயிடுவேன். இதில் ஒரு எனிமி அவ்வளோ நேரமாக என்னை சுட்டுட்டு இருப்பான் பாருங்களேன், நீங்களே வருவான் பாருங்கள். எனிமி அவ்வளோ நேரமாக என்னை சுட்டுக்கினே இருப்பான். நான் போயிட்டு வரும்போது லாஸ்ட்டு கொஞ்சம் ஹெச்பி இருக்கும் போது தான் பார்ப்பேன். டப்புனு க்ளோவால் போட்டு நான் ஏதோ பண்ணி தப்பிப்பேன். அது நீங்கள் பார்க்குறீங்களா பாருங்கள். நான் இந்த கேம் விளையாடிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அங்கே பாருங்கள், அந்த எனிமி ஓடி வரானா, நான் பார்த்துட்டு தான் ஓடி வரான் பாருங்கள். நான் அங்கேருந்தே சொல்கிறான், எனக்கு எவ்வளோ ஹெச்பி குறையணும் பாருங்கள். நான் அப்படியே நான் பார்க்கவே இல்லை. கடைசியில் டப்புன்னு வந்து எடுத்த வருமா தான் பார்க்குறேன், சுட்டுட்ருக்கான். இப்போ க்ளோவால் போடும்போது தான் நான் வந்தேனே. என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு. நான் வந்து கிரனேட் தூக்கி போடலான்னு பார்த்தேன். அவன் இந்த பக்கம் வந்து சூட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஜன்னல் இருக்கிறதே மறந்துட்டான் போல இருக்குது. என்னோட அவன் அழுதி முட்டாளாக இருக்கிறான் காய்ஸ். நெக்ஸ்ட் நான் இதில் எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம். பின்னாடி போவேன். பின்னாடி நான் இருக்கிறது கூட பார்த்துருக்க மாட்டான். நான் இது போட்டுருவேன். போட்டுட்டு அவனுக்கு ஒரு ஹெச்பி கூட குறைஞ்சிருக்காது. இந்த பக்கமாக வந்திருப்பான். நான் இந்த பக்கம் உட்காந்து அவன் வர வரைக்கும் ஃப்ரெண்ட் ஆகலான்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஆக மாட்டான். இங்கே வரட்டும், என்ன பண்ணுவேன் பாருங்கள். நான் அவ்வளோ நேரமாக கையை வச்சுன்னு சும்மா தான் சுற்றினுக்கிறேன். இந்த கன்னு நான் வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் நான் நிஜமாலே இந்த கன் யூஸ் பண்ணாமல் தான் விளாட்னேன்ட்டு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக இதில் ஒரு கிளிப்பு கூட ஆஃப் பண்ணாமல் போட்டிருப்பேன். நீங்களே பாருங்கள். ஏதாவது ஒரு கிளிப்பு ஆஃப் பண்ணியிருக்கிற மாதிரி தெரிஞ்சா பார்த்துக்கோங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடிக்கிறேன். ஃபஸ்ட் அட்டப்லேயே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் தான் இப்போ தான் ஏற்றி ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. சரி, நான் யூடியூப் சேனலில் டான்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போகிறேங்க. அதுக்கு நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூட எனிமி வருவான். நான் கண்ணே யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்று கையால் அடிப்பேன், நான் கிரனேட் போட்டிருப்பேன், இல்லைனா அந்த மிஷின் கன் யூஸ் பண்ணியிருப்பேன். மிச்சப்படி புல்லட் இருக்கிற எதுவுமே நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் பாருங்கள். எனக்கு நடுவில் கன் எடுத்து வச்சுப்பேன், ஆனால் நான் சுட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது எடுத்து போட டைமே இருக்காது. எனிமி அடுத்தடுத்தது வந்துக்கினே இருப்பான் அந்த கேமில். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு நான் 3 கில் தான் அடிச்சிருக்கேன். அலை 26 அலை வந்துருச்சு. இப்போயே எத்தனோண்டு இடத்துல 26 அலை வந்துருச்சு பாருங்கள். இந்த ஆட்டோ எடுத்துன்னு போவேன். ஒரு இடத்துல ஒருத்தர் சுட்டுன்னு இருப்பான். என்ன நானும் அவனை ஏற்றி கொள்ளணும்னு நினைப்பேன். ஏற்றவே முடியாது. நீங்களே பாருங்கள். அவ்வளோ மோசமாக நான் விளையாடி இருக்கேன். நீங்களே பாருங்கள். ஏற்றணும்னு நினைப்பேன், ஆனால் ஏற்றிருக்கவே முடியாது என்னால். நீங்களே கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், எத்தனோண்டு ஜோனில் 23 அலைவு கைஸ். நானும் கன் இல்லாமல் ப்ளே பண்ணுறேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு கட்டத்தில் லாஸ்ட் ஹெச்பி வரைக்கும் போயிட்டு தப்பிச்சிட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அது இதில் ஒருத்தன் வருவாங்க. எனக்கு புரியல. நானும் எவ்வளவோ வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு யாருமே சப்போர்ட் கொடுக்க மாட்டேறாங்க. நானும் எக்ஸாம் வச்சுட்டு தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு முன்னாடி கூட எக்ஸாம் வச்சுக்கினே நான் அதில் சில வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போடுறேன். ஆனால் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க. இல்லை பாதி பேர் அடிச்சுட்டா ஓடுறாங்க, ஏன்னே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்கிறான். சரி, அவன் வரட்டும். அது வரைக்கும் அந்த கன்னை வச்சு தான் நான்
எனக்கு இந்த கன் இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் ஆச்சு. இவன் வந்தோடனே இவன் பாருங்களேன், இதோ இங்கே ஒருத்தர் பின்னாடி வரான். இந்த கன் இருக்கிறதுனால தான் எனக்கு இதனால நான் கொல்ல முடிஞ்சுது. இது பாதி வச்சுட்டு கொஞ்சம் உடனே நான் இது கட்டானா வச்சு அடிக்கிறேன். அவன் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, அவன் இருப்பான். நான் வந்து வெளில வந்தேன்னா சுடுறான். அதோ பாருங்க, இதுவே நான் உள்ளே போயிட்டேன்னா தப்பிச்சிட்றான். திருப்பி இந்த பக்கம் வரான், அதோட மறைஞ்சிட்டான். இங்கே பாருங்க, எத்தனோட அளவு 16 பேர் இருக்காங்க. நீங்கள் எனக்கு புரியுது, நான் இதுவே இல்லாமல் நான் எடுத்து போடுறேன். ரேங்க் மேட்ச் இல்லை, நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன். சரி இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்ட்டு. நானும் மற்றவங்க யூடியூப் சேனல் மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த கண்டென்ட் எடுத்து போகிறதுனே உங்களுக்கு தெரில. இந்த மாதிரி எனக்கே இந்த கண்டென்ட்டு தீபாவளி அதுவும் பட்டாசு வெடிக்கிற கண்டென்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணேன்னா, கிரனேட்டு வச்சு மட்டுமே, கையில் குத்தாமல் கூட கிரனேட்டு வச்சு மட்டுமே ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். அது எனக்கு முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி கன்று மட்டும் தேவையில்ல, கட்டானா இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல நினச்சிருந்தேன் கைஸ், இதுக்கு மட்டும் அதே 100K வந்து நான் உங்களுக்கு மொத்தம் 2 வீடியோ நான் எடுத்து போட போகிறேன். ஒன்று இதில் வெறும் கிரனேட்டு மட்டும் வச்சு இது பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆரல் வீடியோ நீங்கள் கேட்குற கேம் பிளேவை நான் கொடுப்பேன். கமெண்ட்டில் டப்புன்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ண எவ்வளோ நேரம் இருக்க போகுது, அதனால் கொஞ்சம் டைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இவனை தான் நான் ஏற்றணும்னு அப்போத்துலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். மெடிக்கிட் இவன் வரானே தெரியாமல் நான் மெடிக்கிட் போட்டுடுவேன். ஒன்றுமே நான் கட்டாத கடிக்கிறேன், ஆகவே இல்லை. கடைசியில் தான் போட்டு நானும் பயந்துட்டேன், செத்துருவனோன்ட்டு. இப்போ கூட எனக்கு கன்று இருக்குது, ஆனால் எடுத்து வைக்க டைம் இல்லை. இப்போ கூட பாருங்கள், கன்று கையில் தான் வச்சுருப்பேன். நான் பார்த்துருக்கவே மாட்டேன் கன்று கையில் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி எனிமீஸ் வருவாங்க. சும்மா நானே மறந்து போய்டுவேன் கன்று போடுறதுக்கே. அதனால கொஞ்சமாக எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப எனக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணனா அங்கே தொங்குற லைக்கையும் இந்த சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானும் ஆல்லையும் போட்டிருக்கீங்களா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதோ இந்த பொண்ணு ஏற்றலான்னு நினைப்பேன், ஆனால் இவளே பின்னாடி வந்திருப்பான். பாருங்கள், பாதி இது போயிடுச்சு. நானும் செத்துருன்னு நினச்சேன். கடைசியில் இதை எடுத்துகிட்டு இவன் என் ஆட்டோ இருக்குன்னு கூட தெரியாமல் என் ஆட்டோவை எடுத்துன்னு போகிறான். திருப்பி வருவா, இதை போடுவேன். க்ளோவால் எங்கன்னு தேடுவேன், க்ளோவாலே எங்கே இருக்குன்னு மறந்துட்டேன். அதே மாதிரி இதில் நான் பூயா அடிச்சிருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்களோ அவங்க ரெட் ஆட்டை தட்டி விட்டுட்டு, யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்களோ அவங்க பிளாக் அவுட் தட்டி விடுங்க ப்ளீஸ். சப்போர்ட் கைஸ்.